அந்த நிலைமையில அவங்க குழந்தைய பார்க்கும்போதே பாதி செத்துருப்பாங்க. உடம்பு பூரா காயம், கழுத்தை இறுக்கி கொண்டிருக்கானுங்க இந்த பசங்க. ஆனா வலிக்குதுன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கதறி இருக்கும். மிருகத்தை விட கேவலமான ஜென்மங்களா நீங்களா? இவனை உடனே கூட்டு போய் அறுத்து விட வேண்டாம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட கேஸ்ல 2 புறம்போக்கு நாய்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் கார்த்திக் நாகப்பட்டினம், இன்னொருத்தன் மோகன்ராஜ் தஞ்சாவூர். இவனுக்கு 2 பேரும் கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையத்துல தங்கி லோடு மேல பாக்குறாங்க. அந்த சிறுமியோட குடும்பம் இருக்காங்க பாத்தீங்களா, அதே ஏரியால கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அங்க தங்கி வேலை பாக்குறாங்க. ரொம்ப வருஷமா அந்த ஏரியால இருந்ததுனால அந்த சிறுமியோட குடும்பத்தாருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு வழக்கெல்லாம் இருந்திருக்கு. மே 21ஆம் தேதி வீட்டு வாசல்ல விளையாண்டு இருந்த அந்த சிறுமி கிட்ட இவன் போயிட்டு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்தி கூட்டு போயிருக்கான். அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா டெய்லி பார்த்து பழக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு நம்பி அவங்க கூட போயிருக்கு. அந்த குழந்தைய கண்ணாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குளத்துக்கு பக்கத்துல வச்சு அவனும் அவனோட ஃப்ரெண்டு மோகன்ராஜ் இந்த 2 நாய்களும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து வன்புணர்வு செஞ்சு கொன்னு குளத்துல வீசிட்டானுங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து குழந்தைய காணல அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவனுங்களும் அவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரியே வந்து நாடகம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வழக்கு பதிவு சேர்ந்து விசாரணை பண்ணதுல குளத்துல இறந்த நிலையில ஒரு சிறுமியோட உடல் வந்து மீட்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தை வந்து உங்களோட குழந்தை தானா அதை ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்காண்டி பேரண்ட்ஸ் வந்து வர சொல்றாங்க. அவங்க குழந்தை தானா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி போன இடத்துல தாங்க கொடுமையிலும் கொடுமை. அந்த நிலைமையில அவங்க குழந்தைய பார்க்கும்போதே பாதி செத்துருப்பாங்க. உடம்பு பூரா காயம், முகத்து பூரா செதைச்சு கொடூரமா கொண்டிருக்கானுங்க. அந்த குழந்தைய இந்த 2 புறம்போக்கு நாய்களும் பாலியல் வன்புணர்வு செய்யும் போது அந்த குழந்தை அலறி துடிச்சிருக்கும் போல. எங்க சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாயிலேயே குத்தி வாயை உடைச்சு முகத்தை பூரா செதைச்சு கழுத்தெலும்பு நொறுக்கி அந்த குழந்தைய தலைமுடியை வச்சு அந்த குழந்தைய கழுத்தை இறுக்கி கொண்டிருக்கானுங்க இந்த பசங்க. அந்த குழந்தை அண்ணா வலிக்குதுன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கதறி இருக்கும். துடிக்க கொண்டிருக்கானுங்க. மனுஷங்களானா நீங்களா? மனசாட்சி வேணாமடா? ஒரு பிஞ்சு குழந்தை இப்படி அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை படுற வேதனையை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் அப்படி ஈரக்கூடிய நடுங்குதுங்க. எப்படி துடிச்சிருக்கோம் உசுருக்கு? பாவம் இல்லையாங்க? இல்ல மனுஷங்களா மிருகங்களா? மிருகத்தை விட கேவலமான ஜென்மங்களா நீங்களா? அந்த மாதிரி கோலத்துல அவங்க குழந்தைய பார்த்தோம் அந்த பேரண்ட்ஸ் பாதி செத்துருப்பாங்க. எந்த தாய் தப்படக்கும் இதெல்லாம் வரையக்கூடாது. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்து அந்த குழந்தை முத சிரிக்கிறத பார்த்து ரசிச்சிருப்பாங்க. முத பேசுறது, நடப்பழகிறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவா பார்த்து ரசிச்சிருக்க மாட்டாங்க. என்னெல்லாம் கனவுகளோட அந்த குழந்தைய வளர்த்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தான் பெத்த புள்ள விளையாடும் போது கீழே தடிக்கி விழுந்துட்டா கூட ஐயோ புள்ள கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் பதறுங்க. அப்படி இருக்கும்போது 10 வயசு ஆன ஒரு சின்ன குழந்தைய துடிக்க ரணகொடூரமா கொண்டிருக்காங்க அப்படின்னா எப்படிங்க அதை மன்னிக்க முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் நிலைமை நினைச்சு பாருங்க. நீ என்ன ஆறுதல் சொல்லலாம், நிவாரணம் கொடுக்கலாம், போன வசூல் வந்துருமா? அந்த குழந்தை என்னெல்லாம் கனவோட இருக்கும். நான் பெரிய டாக்டர் ஆவேன், பெரிய இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு எப்படி எல்லாம் கனவு இருக்கும். எப்படி அந்த மொட்டை வாழ ஆரம்பிக்க முன்னாடி அப்படி இப்படி கருகி இருக்கீங்க? இந்த மாதிரி புறம்போக்கு போக்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 2012 கொண்டு வந்தாங்க. அந்த போக்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுவர் சிறுமியர்கள் வந்து பாலியல் குற்றங்கள் உள்ளானா அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இடம் இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னாலே போதும், மேற்கொண்டு எந்த எவிடன்ஸ் வேண்டாம், அதை வச்சே அவனுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான சட்டம் தான். ஆனா NCRB ரிப்போர்ட் படி, அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2012 சட்டம் கொண்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 29-30% தான் பாத்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல் அப்பீல் போயிட்டு தண்டனை குறைப்பு வாங்கியிருப்பாங்க, இல்ல குற்றம் நிரூபிக்கப்படாமலே வந்து தண்டிக்கப்படாம வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, 2012 இருந்து இப்போ வரைக்கும் 35,000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதுல 21-24 காலகட்டத்தில் 18,000க்கும் மேற்பட்ட வழக்குகள், 25 மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. இவ்வளவு வழக்குகள் இருந்தும் வெறும் 30% தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கியிருக்காங்க. அதுலயும் மரண தண்டனை பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப அளவு தான் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி குற்றம் குறையும்? இவனுங்களாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, இவன் தான் குற்றவாளி தெரிஞ்சு வச்சு அப்படின்னா இவனை உடனே கூட்டு போய் அறுத்து விட வேண்டாம். அரபு நாட்டுல மாதிரி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். உடனே மரண தண்டனை தான், அதுல வந்து எந்த விதமான அப்பீலும் கிடையாது அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் வந்து குறையும். இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க முதலமைச்சரா முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, துளி அளவும் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப உங்களோட ஆட்சியில இந்த கொடுமை நடந்திருக்கு. அந்த கொடுமை நடத்தின குற்றவாளியும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. இவனுங்களை திரும்ப வந்து கோர்ட்டு கேஸ் வக்கீல் வாய்தா அப்படின்னு அலக்கடிக்காம அதுக்கு ஒரு 4 எஸ்கார்டுக்கு போலீஸ் வெஹிக்கிள், அதுக்கு ஒரு டீசல், அது ஒரு 10-20 போலீஸை போட்டு பாதுகாப்பு பந்தோபஸ்து, அவனுக்கு வந்து சாப்பாடு, அவனுக்கு ஏதாவது நோவு வந்துச்சுன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வைத்தியம், இப்ப மக்கள் வரி பணத்தை வீணடிக்காம இந்த நாய்களுக்கு வந்து உடனடியா கோர்ட்ல கூண்ல நிப்பாட்டி சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணி இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுக்கணும்.
அப்படி நீங்க செய்யற பட்சத்துல இந்தியாவிலேயே வந்து ஒரு போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்ட குற்றவாளி ரொம்ப சீக்கிரமாவே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு ரொம்ப துரிதமா அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம், அதுவும் மரண தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமா இந்த கேஸ் வந்து மாறும். அதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அப்படி நீங்க பண்ணாதான் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுற ஒவ்வொரு கொடிய மிருகங்களுக்கும் வந்து கொலை நடுங்கும்.